அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் 4 மாநிலங்களவை இடங்களுக்கான அந்த தேர்தல் என்பது வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதில் 2 திமுகவில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதில் 1 கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும். அதே போல திமுகவில் புதிய முகங்களுக்கு இன்னொன்று வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரையிலும் மாநிலங்களவை இடம் என்பது வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸை பொறுத்தவரையிலுமே மாநிலங்களவை இடம் என்பது வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் அதே போல கே.என். நேரு உள்ளிட்டோரும் அவர் முன்னிலையில் தான் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் முன்னிலையில் இணைந்து வருகிறார்கள். இந்த இணைப்பிற்கு காரணம் அவர் தொடர்ச்சியாகவே அதிமுகவில் இணைய வேண்டும், தொடர்ந்து அதிமுக ஒன்றாக பயணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். அதே போல பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்திப்பதற்கான நேரம் கேட்கப்பட்டு இருந்தார். அதற்கான நேரமும் கூட கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டு வந்தது. அமித்ஷா தமிழகம் வரும் பொழுதெல்லாம் அவர் அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டார். ஆனால் அமித்ஷா அவரை சந்திக்கவில்லை. இந்த நிலையில் அதன் அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் திமுகவில் இணைவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது திமுக முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் இணைந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் திமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மூத்த நிர்வாகிகளும் திமுக இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு அதே போல கே.என். நேரு ஆகியோர் முன்னிலையில் தான் தற்பொழுது அவர் அண்ணா அறிவாலயத்திற்குள் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து வருகிறார். மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றால் அந்த அமைச்சரவையிலும் கூட இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த இடங்களுக்கான அந்த தேர்வில் கேட்பாரா அல்லது சட்டமன்ற உறுப்பினரின் போட்டியிடுவதற்கான கேட்பாரா என்பது தொடர்பான விவரங்கள் என்பது அவர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது, அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, மேலும் அவரது ஆதரவாளர்களாக இருந்த 4 எம்எல்ஏக்களில் 2 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டுதான் திமுகவில் வந்து இணைந்தார்கள். ஓபிஎஸும் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாகவே அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பிறகாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த 4 பேரும் மீண்டும் போட்டியிட்டு திமுகவில் எம்எல்ஏக்களாக அமருவார்களா என்பது தொடர்பான கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் சட்டப்பேரவை முடிந்த பிறகும் கூட திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது திமுகவில் இணைந்து அவர் கோப்புகளில் கையெழுத்திடக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அது என்ன கோப்புகள், என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் இவர்களுக்குள் கையெழுத்தாகிறது என்பது தொடர்பான விவரங்கள் என்பது இன்னும் கூறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் பொறுத்தவரையிலும் இது பலத்தை கொடுக்கும் என்றேதான் நினைக்க இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அதே போல இதற்கு முன்னதாக பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், அவரது ஆதரவாளர்கள் அதிகம் பேர் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே வந்து அவர் திமுகவில் இணைவது தொடர்பாகவும் அதே போல முதலமைச்சரை சந்திப்பது தொடர்பாகவும் கருத்துக்கள் என்பது பகிரப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் திமுகவில் இணைந்து இருக்கிறார். மேலும் அவருக்கு என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது, திமுகவில் பொறுப்புகள் வழங்கப்படுவார்களா, சட்டமன்ற உறுப்பினர்களாக வழங்கப்படுவார்களா, அல்லது இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்துதான் நாம் பார்க்க வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் பொறுத்த வரையிலும் அவர் தொடர்ச்சியாகவே திமுகவை தொடர்ந்து அவர் பாராட்டி வந்திருந்தார். பல்வேறு அறிக்கையின் மூலமாகவும் அதே போல செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவும் திமுகவை பாராட்டி வந்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து தற்பொழுது திமுகவை சென்றிருப்பது என்பது அவர் தொடர்ந்து